இந்த கீரை நேமே பார்த்தீங்கன்னா முடக்கத்தான் கீரை. நம்ம கை கால் மூட்டுகளில் வர வலி எல்லாமே சரி பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கறது தான் இந்த கீரையோட ஸ்பெஷல். ஸோ இந்த கீரை நேம் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இது முடக்கத்தான் கீரை. நம்ம போன்ஸ்க்கு எப்படி லேடிஸ் ஃபிங்கர் வந்து நல்ல பெனிஃபிட்ஸோ அதே மாதிரி இந்த கீரையிலையும் நல்ல அந்த வலுவழுப்பு தன்மை இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு போன்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சாப்பிட்றதுனால. நீங்கள் டேப்லெட் இல்லை ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த கீரை ஜூஸாவோ இல்லை நீங்கள் தோசையில் மிக்ஸ் பண்ணி இதை மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு போன் ப்ராப்ளம் இருக்காது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கீரை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேஸ்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த கீரையை எடுத்துக்கோங்க. ஸோ நான் முடக்கத்தான் கீரையை வந்து நான் வந்து என்னோடய குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் வந்து பெப்பர் எடுத்துக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் வந்து ஜீரா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ பூண்டு நீங்கள் தோல் உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் குக்கிங் ஆயில் எடுத்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த பெப்பர் நீங்கள் போட்டுடுங்க. இது ரொம்பவே சிம்பிள் தான், பட் ரொம்ப 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 ஹெல்த்தி ஃப்ரெண்ட்ஸ். வெறும் கீரையை நம்ம வந்து பேஸ்ட்டாக பண்ணி சாப்பிட முடியாது. ஸோ அந்த ஸ்பைசினஸ்க்காக தான் நான் பெப்பரை ஆட் பண்ணியிருக்கேன். அது கோல்டும் இது கொஞ்சம் ரிலீஃப் பண்ணுறதுக்காக நான் பெப்பரும் சீரகமாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சீரகமும் போட்டு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஆயிலில். இதுக்கு நீங்கள் நிறைய ஆயில் விடணும் அவசியம் இல்லை, கொஞ்சமாக நீங்கள் ஆயில் விட்டு இதை ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ பூண்டு நல்லா நீங்கள் ஃப்ரை பண்ண விட்டுடுங்க, ப்ரௌனிஷ் ஆகணும். பூண்டு நல்லா வந்து குக்காய் ப்ரௌன் ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரை ஆனதும் இந்த கீரையை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. ஸோ மிக்ஸி ஜாரில் நான் நல்லா கிரைண்ட் பண்ணிட்டேன், தண்ணியும் உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ நீங்கள் மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மிக்ஸ் பண்ணி நம்ம தோசை ஊற்றி எடுத்தால் முடக்கத்தான் கீரை தோசை ரெடி ஆகிடுச்சு. முடக்கத்தான் தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்லேயும் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பாப்பப் ஆகும். என்னோடய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். கடைசி வரை பார்த்ததுக்காக நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.